நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பாஜக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகமான இந்திரா பவனில் தேசிய கொடியை ஏற்றிய பிறகு பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளின் வாக்காளர்கள் வெளிப்படையாக நீக்கப்படுவது மட்டுமல்லாமல் உயிரோடு உள்ள வாக்காளர்கள் இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்த அடிப்படையில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருப்பதில் இருந்தே தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதில் பாஜக அமைதியாக இருப்பதிலிருந்தே சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் யாருக்கு லாபம் என்பது தெளிவாக தெரிகிறது என்று சாடியுள்ளார். மேலும் நடந்து முடிந்த தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்ட கார்கே, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பாஜக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.